ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஈவினிங் வந்து எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால வந்து வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்து சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சும்மா போயிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தேன். காற்று தான் நல்லா வீசிட்டு இருந்துச்சு. செமையாக இருந்தது வெளியே நிற்கிறதுக்கே. அங்கேருந்து வர்றதுக்கே எனக்கு மனசு இல்லை. பட் என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளே வந்து தான் ஆகணும். அடுத்தடுத்த வேலை இருக்குல்ல. சும்மா போயிட்டு அப்படியே கேட் கிட்ட போய் பார்த்தா சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்தது. நேத்தெல்லாம் இந்த டைமுக்கு செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தா வெயில் ஒரே கொளுத்திக்கிட்டு இருந்தது. இது வந்து பார்க்கிங்ல இருக்கிற மிரரு. சும்மா அப்படியே கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். வெளியெல்லாம் வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு காற்று வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போய் நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பார்க்கணும், துணி மடிக்கணும். ஒரு 3-4 நாளாக துணி மடிக்காமல் அப்படியே வந்து சேர்த்து வச்சுருந்தேன். எல்லா துணியும் இன்னைக்கு மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸோட ப்ளே மேட் தான் வந்து இன்னைக்கு துணி மடிக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இவ்வளோ துணியும் எனக்கு மடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. இத்தனைக்கும் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் மடித்து வச்சுட்டு இருந்தேன். ஆனாலுமே எனக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகவே இல்லை. இத்தனை நாளாக ஒரு 5 மினிட்ஸ் வேலையை வந்து நான் ஒதுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் 3 நாளாக. கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால துணி மடிக்கலை. இன்றைக்கும் வந்து லோட் பண்ணுற வேலை இருந்தது, மிஷின் லோட் பண்ணுற வேலை. நேற்று வந்து லோடு இல்லைன்றதுனால இன்னைக்கு லோட் ஜாஸ்தி இருந்துச்சு. அதையுமே காய வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து கண்டிப்பாக அதை மடித்து வைக்கிற வேலை இருக்கும். குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கான். அதனால தான் எனக்கு பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்க முடியுது. இல்லைன்னா அவன் இந்நேரத்துக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். கரெக்டாக ஒரு 3:30க்கு அவர் தூங்கினாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த ரொட்டீன்லாம் ஆரம்பித்தேன். அந்தந்த வேலையை அன்னைக்கு டெய்லியே செஞ்சு வச்சுட்டாலே ஒர்க் லோட் வந்து ஜாஸ்தி சேராமல் இருக்கும். இந்த மாதிரி நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறது தான் வந்து நிறைய வந்து சேர்ந்து போயிடுது. பாப்பா இருக்கிறதுனால தான் வந்து என்னால் அந்தந்த டேயில் பண்ண முடியல. ஸோ ஒரு ஒரு நேரம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் அகெயின் எடுத்து நான் ரீசெட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு கலைஞ்சி இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிறதுனால. ஓசிடி அந்த மாதிரிலாம் இல்லை. பட் கலைஞ்சிருந்தா எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால தான். என்னோட பீஸ்ஃபுல் மைண்ட் செட்காக, என்னோட ஹாப்பினஸ்க்காக தான் நான் வந்து எல்லா கிளட்டரையும் ரிமூவ் பண்ணி அண்ட் தென் நீட்டாகவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பின்னால் நான் வந்து சோஃபா கவர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அது ஆன்லைனில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சோஃபா கூடவே ஒரு கவர் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த கவர் தான் இவ்வளோ நாளும் போட்டிருந்துச்சு. சோஃபாக்குன்னு நான் இப்போ தான் வந்து கவர் வாங்கி போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒயிட் ஷேட், அந்த மாதிரி கொஞ்சம் டைல்ஸ் கூடலாம் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒயிட் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் சொன்னார் கவர் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் பாப்பாவுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு சொன்னார். கரை பண்ணிடுவான், அழுக்கு பண்ணிடுவான் அப்படின்ட்டு. பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் வாங்கி போட்டிருக்கேன் ஒயிட் கலர். இதோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 699 தான் வந்துருந்துச்சு. ஆஃபரில் வந்து ஒரு 20-30 ருபீஸ் வந்து கம்மியாக வாங்கினேன். இது வந்து என்னோடய வீட்டுக்கு சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு நினச்சிட்டே தான் வாங்கினேன். பட் பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து எலாஸ்டிக் ஃபிட்டட் மாடலில் வந்து வரும். அதனால ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணி துவைச்சி வச்சுட்டு ஈஸியாக வந்து நம்ம மாட்டிக்கவும் செய்யலாம். பெட் கவர் எலாஸ்டிக் மாடலில் இருக்கும் இல்லையா? அதே மாடலில் தான் இதுவுமே இருக்குது. நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. எனக்கு பிடிச்சது இந்த ஒயிட் அண்ட் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் காம்போ தான். என்னோடய சோஃபா வந்து 5 சீட்டர் அப்படிங்கிறதுனால நான் 5 சீட்டர் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் 3 சீட்டர் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. வீடியோவில் பார்க்குறதுக்கு இது ஃபுல் ஒயிட் மாதிரி தெரியுது. பட் இது ஒரு மாதிரி க்ரீமி ஒயிட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சிஸ்டர் வந்து வெயிட் லாஸ் டிப்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு சிம்பிள் டிப் வந்து நான் சொல்கிறேன். டெய்லி ஒரு குக்கும்பர் வந்து சாப்பிடுங்க. ஒன் ஃபுல்லாக கிடையாது, ஒரு ஹாஃப் குக்கும்பர் அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா அது ஃபுல்லாகவே வாட்டர் கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ மற்றதை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் போகாது. ஸோ ஈஸியாக வெயிட் லாஸும் ஆகும். அண்ட் குக்கிங் டிப்ஸ்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஒரு பிளாக் டாப் வந்து துவைச்சிட்டு டிக்ளேட்டர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பிளாக் டாப்பு அண்ட் வந்து ஒரு பேண்ட்டு, பிளாக் பேண்ட்டு, அது ரெண்டுமே வந்து நான் டிக்ளேட்டர் பண்ண தான் போகிறேன். அந்த பிளாக் ட்ரெஸ் எனக்கு ஃபிட்டாக இல்லை. அண்ட் தென் பேண்ட் வந்து லைட்டாக டேர் ஆகிடுச்சு. என்னோடய ஹேருக்கு வந்து நான் ஸ்மூத்னிங் வந்து பண்ணியிருக்கேன்.
யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ 3 டேஸ்க்கு வந்து ஹேர் ஓப்பனில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஓப்பன்லேயே இருக்குது ஹேரு. ஸோ டைப் பண்ணால் அந்த ப்ராசஸ் பண்ணதே வேஸ்ட் ஆகிடும். அதனால வந்து ஓப்பன்லேயே விட்டுருக்கேன். ஹேர் வந்து என்னால் மெயின்டெயின் பண்ண முடியல. அந்த ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்தது. ஸோ ஸ்மூத்னிங் தான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படின்றதுனால ஸ்மூத்னிங் ஆப்ஷனுக்கு நான் போயிட்டேன். ஐ திங்க் ஒரு 6 to 8 மந்த்ஸ் வரைக்கும் என்னோட ஹேர் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு ஸ்பெண்ட் பண்ணது தப்பில்ல அப்படின்னு தோணுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சாரா.